என்னுடைய பணிவான வணக்கங்கள். தப்பா நினைக்காதீங்க. முதல்ல நான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் ப்ரெஷ் ஷோனா 30-35 பேர் தான் வருவாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்க்குறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முதல்ல இந்த படம் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இது. நான் அது விட்டு மாதிரி பார்த்ததே கிடையாது ப்ரெஷ் ஷோ. ரெண்டாவது, இந்த படத்துக்காக மிஸ்டர் துரை, அதாவது குடும்பம் ஒரு கதமம் படம் என்னுடைய ஃபஸ்ட்டு படம், நான் எழுதின ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சார். அவரும் மிஸ்டர் நாராயணராஜாவும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி படம் ஒன்று நடிக்கணும்னு சொன்னாங்க. நடிக்கிறேன்னு சொன்னேன். டைரக்டர் மிஸ்டர் பாலசேகரன்னாரு. சரிண்ணே, கதை என்னன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சார், ஏன்னா நீங்கள் பாலசேகரன்னு சொல்லிட்டீங்க, ஐ வில் ஆக்ட். ஏன்னா காரணம் என்னென்னா, ஒரு இயக்குனருக்கோ ஒரு எழுத்தாளருக்கோ தொய்வுங்கிறது ஏற்படலாம். பட் பாலசேகரன் தான் யாருங்கிற விசிட்டிங் கார்டை லவ் டுடேங்கிற படத்திலேயே கொடுத்துட்டாரு. அவர் இனிமேல் கண்டிப்பாக வெற்றி படம் எடுக்கலாம் அல்லது தோல்வி படம் எடுக்கலாம், ஆனால் தப்பான படத்தை இந்த டைரக்டர் எடுக்க மாட்டாருன்னு நல்லா தெரியும். அதனால நான் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்தேன். இந்த படத்தில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம், தயவுசெய்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நியூ ஃபேஸஸ் தான். மிஸ்டர் பாலசேகரனும் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த படத்து மேல ஃபுல்லா 100% கான்பிடன்ஸ் வச்சு ஒரு புது ப்ரொடியூசர் இதுல இறங்கி இந்த படத்தை எடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாது, நான் செட்ல இருந்ததுனால நான் சொல்றேன், என்ன வேணும்னாலும் உடனே ப்ரொவைட் பண்ணாது. இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமை எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த படத்தை எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு எடுத்த மிஸ்டர் நாராயணராஜு ப்ரொடியூசரை நம்ம கண்டிப்பா பாராட்டித்தான் ஆகணும். சில நல்ல படங்கள், இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய பட்ஜெட் படங்களாக பெரிய படங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படமும் ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு. நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸில் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், நாங்கள் அத்தனை பேரும் இருவர் மீது சாய்ந்திருக்கிறோம். ஒருவர் மிஸ்டர் பாலசேகரன், இன்னொருவர் ப்ரொடியூசர். கதையை நாங்கள் நம்பியிருக்கோம், இது என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங், நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மிஸ்டர் பாக்யராஜ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் மிஸ்டர் பாக்யராஜோட நான் எந்த படத்துலையும் வேலை செஞ்சதே கிடையாது. இந்த படத்தில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இட்ஸ் லெஜண்ட், ரியல் லெஜண்ட். அவரோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த யூனிட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்கும் போது எனக்கு தோணுது, குடும்பம் ஒரு கதமம் வந்து கம்போசிங்கில் உட்காரும் பொழுது அவர் கண்ணதாசன் தான் சார் பாட்டு எழுதினார். ஒரு 2.5 மணி நேரம் கதையை கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் சுருக்கி நான் தான் அவருக்கு கதையை சொன்னேன். கதையை சொல்லி முடிச்சோன்னே இதுதான் சார் டைட்டில் சாங் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணதாசன் சொன்னோன்னே அடுத்த லைன் அவர் சொன்னார், ஓஹோ பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டுதான். 2.5 மணி நேரம் எந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த கதையை 2 வரையிலும் மிஸ்டர் கண்ணதாசன் சொன்னார், பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் என்று அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு பாட்டு பார்க்கும் பொழுது இந்த கதையினுடைய, நான் வந்து கதை என்னன்னு சொல்ல மாட்டேன், கதையினுடைய மொத்த கதை அந்த பாடலாசிரியர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்நேகனா, ஒரு பக்கம் காதலிச்சா ஒருதலை காதல், 2 பக்கம் காதலிச்சா இருதலை காதல், காதலிச்சுட்டு ஓடிட்டா தருதலை காதல்னால கதை இதுதான் சார். பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்காரு. டெஃபினட்டா அது வந்து எழுதி தன ஹிட்டார பாட்டு சார். ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில வந்து காதல் ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் மிஸ்டர் பாக்யராஜ் சார் ரொம்ப வித்தியாசமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோ அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதாவது ஹீரோ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவர் எதுக்கும் பயந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி படம் ஃப்ரேம்ல பார்க்கறச்சும் அவர் கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறாரு. ஐ திங்க் பெரிய லாங் ரன் உங்களுக்கு இருக்கும் சார். விஷயப்படல ஹீரோயின்ஸ் 2 பேருக்கு அவங்க இன்னொரு பொண்ணு வரல போல இருக்கு. அவங்களும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படத்தை கதையை நம்பி, யூனிட்டை நம்பி, டெக்னீஷியன்ஸ் நம்பி எடுத்திருக்கிற மிஸ்டர் நாராயணராஜுவுக்கு சக்சஸ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னால் அதற்கு நீங்கள் தான் பாலமாக இருக்கணும். நீங்கள் தான் அந்த ஆடியன்ஸ்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. அந்த பொறுப்பை நீங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள். பிகாஸ் எவ்வளவோ சின்ன படங்களை ஓட வச்ச பெருமை உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க அதை பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா தெரியும். சின்ன படத்தினுடைய டைரக்டர்ங்கிற முறையில் இதுதான் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டேக் திஸ் பிக்சர் டு தி ஆடியன்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.